வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். தரக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி டெல்லி சைட்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சில உண்மையான பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை வந்து தட்டி தூக்கிட்டாங்க. அதனால தான் சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயமா வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி சொல்ல, நம்மளுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவரில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் உட்காண்டார். ஓபிஎஸ் போகலாமா வேணாமான்ற ஒரு யோசனையில் இருக்க, வைத்தியலிங்கமும் இப்போ நீங்கள் போகலன்னா பார்த்தீங்கன்னா மக்களுக்காண்டி குரல் கொடுக்க வரல, இந்த பதவி வெறிச்சு பிடிச்சவர் ஓபிஎஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் உண்டாயிரும். அதனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு வரணுன்ற மாதிரி வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு. இன்னொரு கடிதம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இவங்க ஒரு 3 பேருமே பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்களை வந்து அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடிதத்தையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்து வச்சிருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் ரொம்ப நாளாக இருந்தார். பட் திமுகவும் எந்த ஒரு மாற்றமே கொண்டு வரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் வந்துட்டார். ஸோ திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டான்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு கழிப்பட்டுச்சு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயமா வந்து வச்சே அதிமுக மிரட்டிட்டு இருக்காங்க திமுகன்ற மாதிரி சசிகலா ஒரு குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக செயல்படுறேன், நான் செயல்படுவேன்ற மாதிரி சசிகலா சொன்னது. ஸோ இது கொடநாடு விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு சில ரகசியங்களை பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு தெரிய வந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மாறுபட்ட கருத்துக்களை அதிமுக நிலவிட்டு இருக்கு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பொய்ச்சலா சொல்லிட்டாருன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து கட்சியிலே இல்லை. 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வர்றாங்க. 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை விட்றாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ரீஎன்ட்ரி வேலையில் சேர்றேன் அப்படின்ற மாதிரி நக்கல் மாதிரி பேசியிருந்தார். இந்த ஒரு லாஸ்ட்டு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா சசிகலாவோட வேகம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சொற்பத்தனமாக தான் இருந்துச்சு. பெரிய லெவலில் வேகம் எடுக்கல. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆனாங்க. ஆனால் திடீர்னு இந்த அளவுக்கு வேகம் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஸோ டெல்லி பார்த்திங்கன்னா பச்சை கொடி காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 மாதத்தில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதிமுகவில் பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுக்கு, அதாவது தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, டிடி தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி அணி, இவங்க எல்லா தொண்டர்களுக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு படிவம் அனுப்பிச்சிருக்காங்க. பட் பெரிய லெவலில் ரிப்ளை வரல, ஃபெயிலியர் தான் ஆச்சுது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துருந்துச்சு. சசிகலா பார்த்திங்கன்னா அதிமுகவில் முக்கியமான புள்ளிகள், கொங்கு மண்டல புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் மாறுபட்ட கருத்துன்றது ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகவில் ஓபிஎஸும் சசிகலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ அது தவிர்த்து முன்னாள் அமைச்சர் வீரமணி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டால் சசிகலாம் ஓபிஎஸும் கட்சிக்குள்ளே இளையலாம்னு சொல்லிட்டு. ஸோ உட்கட்சி விஷயம் இங்கே தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெடிக்குதுன்றாங்க. ஏன்னா வீரமணி சொன்னது பார்த்திங்கன்னா மாற்று கட்சியில் சில பேர் சொல்கிறதுக்கும் வீரமணி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல, ஸோ வீரமணி பார்த்திங்கன்னா இது சொன்னது தான் முன்னாள் மந்திரி அவர். ஸோ இவர் சொன்னதான் ஹைலைட்டு. இதனால் பார்த்திங்கன்னா உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க தெளிவாக தெரியுது. ஸோ இதையும் கடந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து செல்லூர் ராஜு ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். ராகுல் காந்தி புகழ்ன்றதுக்கு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு. திருப்பியும் அதே வேலையை தான் பார்த்து வச்சுருக்காரு. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காங்கிரஸை பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்காண்டி இழுக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு மாதிரி. ஆளுங்கட்சியாக பார்த்திங்கன்னா எப்பயுமே இடைத்தேர்தல் ஜெயிக்கும், ஸோ அது போட்டிடுறது வேஸ்ட்டு, எங்கள் தொண்டர்களை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி தேர்தலில் வந்து வேலை செஞ்சு களைப்படிக்க வைக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலை வந்து சந்திக்கலைன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் இடைத்தேர்தல் வந்து தான் சந்திச்சிருப்பார்ல அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா யாராச்சும் இறக்கி விட்டாச்சும் பார்த்துருக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அதிமுக 2வது இடத்துக்கு வருமா 3வது இடத்துக்கு வருமா, ஒருவேளை டெபாசிட்டே காலி ஆயிருமான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி, இது 11வது தோல்வியாக பார்த்திங்கன்னா அமைஞ்சிருன்ற ஒரு பயம். விலாங்குடி இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஓட்டு கூட வாங்கலாம், கிட்டத்தட்ட 6000 ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து பேச்சுக்கு போயிட்டுருந்துச்சு. ஸோ இதையும் கடந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலையும் பார்த்திங்கன்னா பாஜக பாமக கூட்டணி பார்த்திங்கன்னா 2வது இடத்துக்கு வந்து அதிமுக காலி பண்ணிடுவான்ற பயம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதிமுக வந்து போட்டியில்லைன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அதிமுகவினர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணிக்கோங்க, இதை இடைத்தேர்தலை கம்பேர் பண்ணிக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதிமுக போட்டியில்லைன்னா அது எங்கள் தொண்டர்களும் போட்டியிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 60 லட்சம் ஓட்டுகள் தான் பார்த்திங்கன்னா அதிமுக வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு மதுரையில் பாஜக வேட்பாளர் 2வது இடம் பிடிச்சார்ல ராம சீனிவாசன் பார்த்திங்கன்னா அதிரடியாக சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூட்டணியோட
1,00,00,000 வாக்குகள் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 2,50,00,000 தொண்டர்கள் கொண்ட ஒரு அதிமுக இயக்கம்ன்ற மாதிரி 2,50,00,000 தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் தெளிவாக தெரியுது 2,50,00,000 தொண்டர்களை போல பாதி கால்வாசி கூட வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, டிடி தினகரன் அணின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க, அந்த வரலாறு இருக்காங்க. காங்கிரஸில் பிரிஞ்சு போனவங்க புதிய கட்சி ஆரம்பித்தவங்களாம் இருக்காங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி வச்சாங்க. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ பிரிஞ்சு போன டிடி தினகரனோட கூட்டணி வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்றாங்க. அதே மாதிரி வந்து டிடி தினகரன் எப்படின்னா திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா மென்ஷன் பண்ணி தான் அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டும் பிரிக்கிறதே பார்த்தீங்கன்னா அமமுக தான் சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸும் புது கட்சி ஆரம்பிச்சான்னா கண்டிப்பாக பிரியும். ஸோ இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறாங்க, அதிமுக வந்து கைப்பற்றல மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கன்னு சொல்லிட்டு இருந்த சசிகலா திடீர்னு இந்த அளவுக்கு வேகமாக எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பின்னில் டெல்லியோட பலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெல்லி பலத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன சிக்கல் வரும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க போதுன்றாங்க. ஸோ இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடுத்தடுத்த ஆதாரங்களை வந்து வெளியிட்டு வந்தால் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன சங்கடமாக போய் எடப்பாடி பழனிசாமி மேலே நடவடிக்கை எடுக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட மகன் மிதுன் பார்த்தீங்கன்னா இன்னொரு வழக்கில் மீடி வழக்கம் சிக்கியிருந்தாங்க இந்த ரூபா நோட்டு மாற்றுற விஷயத்தில். ஸோ அந்த வழக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2017 பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து ஒரு நெருக்கடி அவருக்கு தான்ச்சு. அதாவது ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போதே இது நடந்ததாக சொல்கிறாங்க. இன்னொன்று பிரமாண பத்திரத்தை தவறானதை கொடுத்ததா அந்த வழக்கும் பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்குது. டெண்டர் முறைகேடு அப்படி ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. இப்போ வேலுமணியாக பார்த்தீங்கன்னா பச்சை கொடி டெல்லி மேடம் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக பிஎஸ் கோலி இந்த மாதிரி முக்கியமான ஒரு மத்திய அமைச்சர்கள் வந்து காமிச்சிட்டாங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சசிகலா நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், இவ்வளோ நாள் அமைதிருந்த சசிகலா திடீர்னு ரைஸ் ஆகிறதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா பாஜகன்ற ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஸோ பாஜக அமைதியாகவே இருப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க தனி பெரும்பான்மையை அவங்களால பிடிக்க முடியல. கூட்டணி கட்சியோட பார்த்தீங்கன்னா ஆதரவோடு தான் வந்து ஆட்சி அமைக்கிற ஒரு நெருக்கடி இதுக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு சேஃப் தான்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யோசனையில் இருந்தார். 2026 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்ட திமுக 200+ தொகுதியில் வந்து ஜெயிப்போன்ற மாதிரி, அதாவது 234 தொகுதியும் ஜெயித்தாலும் ஒரு அதிசயம் கிடையாது. ஏன்னா இப்போ 40க்கு 40 ஜெயிச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக பிளவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் தான் வந்து ஒரு சாட்சி. அதிமுக பிளவுனால தான் இப்படி 40 இடங்களையும் பறி கொடுத்து நிற்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தொடர்ந்துச்சுன்னா அதிமுக பார்த்திங்கன்னா ஒரு கட்சி அழிகிறதுக்கான சூழலை தான் உருவாக்கிருக்கு. ஏன்னா விஜய் கட்சி இப்படி நிறைய கட்சிகளை பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி கையில் தான் வந்து அதிமுக வளர்ச்சியை நோக்கி போகிறதா இல்லை வீழ்ச்சியை சந்திக்க போகிறதான்னு தெரியும்ன்றாங்க. ஸோ அதிமுக அடிமட்ட தொண்டர்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.